Good morning. நான் உங்க மேத்ஸ் டீச்சர் பேசுறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்க? இன்னைக்கு பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா. அதாவது நம்ம 12th 6th சாப்டர் பார்க்க போறோம். அதுல எக்ஸசைஸ் 6.3ல 4th செகண்ட் ஒன் பாருங்க. ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க, சி வெக்டர் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் A vector cross B vector cross C vector equal to A vector dot C vector into B vector minus A vector dot B vector into C vector. ஃபார்முலா பாத்துங்க, இது ஃபார்முலா தான். அப்ப LHS ஆன்சரும் RHS ஆன்சரும் ஈக்குவலா வரணும். நீங்க பாரு, இது மாதிரி வந்தாவே A vector dot C vector வெளியில B into B vector minus A vector dot B vector into C vector. சரி, இது எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது பி வெக்டர் தானே பிராக்கெட் போட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் முதல் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்து பி வெக்டரை பார்த்து பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 3, 5, 2. அடுத்து சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க -1, -2, 3. இப்போ இதனுடைய வேல்யூ பார்க்கலாம். அப்போ வேல்யூ பார்க்கும் போது கண்ணு ப்ளஸ் ஐ கேப். அப்போ ஐ கேப்பு இந்த காலத்தை மறைச்சிக்கணும். அப்போ இந்த காலத்தை நம்ம மறைச்சிக்கிட்டோம்னா இது அப்படியே பெருக்கணும். அப்போ 5 3s are 15. கண்ணு இது குறிய மாற்றணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கா? இப்போ குறிய மாற்றினா ப்ளஸ்ஸு 2 2s are 4. நல்லா பார்த்துங்க, இது அப்படியே பெருக்கணும், இது குறிய மாற்றி பெருக்கணும். பெருக்கும் போது மைனஸ், குறிய மாற்றினா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஐ கேப் போட்டோமா. அடுத்து இது மைனஸ் ஜே கேப். இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். 3 3s are 9. சிம்பிளை மாற்றினா ப்ளஸ்ஸு 1 2 is 2. அடுத்தது இது ப்ளஸ் கே கேப், ப்ளஸ் கே கேப். இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. மறைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்க மைனஸ் இருக்கா? இப்போ 3 2s are அப்போ மைனஸ் 3 2s are 6. இங்கே பாருங்க மைனஸு. அப்போ குறிய மாற்றும் போது ப்ளஸ்ஸு 1 5 is 5. பார்த்துங்க, இது அப்படியே பெருக்கணும், இது குறிய மாற்றி பெருக்கணும். அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்போ பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு இது பாருங்க, இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 19 ஐ கேப் மைனஸ் இது ஆட் பண்ணிங்கன்னா 11 ஜே கேப். இது பாருங்க பெரிய நம்பருடைய குறி மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ இது கே கேப். இது நமக்கு என்ன? பி வெக்டர் கிராஸு சி வெக்டர். புரிஞ்சுதுங்களா? இதை எதோட பெருக்கணும்? ஏ வெக்டரோட. அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இதுவும் ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் தான். ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்து ஏ வெக்டருடைய ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் இருக்குதா? அப்போ ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் கண்ணு 2 3 -1. அடுத்து பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சுமா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 19 -11 -1. அப்போ இது வேல்யூ போடும்போது தங்கம் ஐ கேப் இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இது பாருங்க, இங்கே பெருக்கும்போது என்ன வரும்? மைனஸ், இது அப்படியே பெருக்கணும், -3. இதை பெருக்கும்போது குறிய மாற்றணும். இங்கே பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்கும்போது ப்ளஸ் வருதா? குறிய மாற்றினா மைனஸ். நிறுத்தி நிதானமாக சொல்லுங்க. இதை அப்படியே பெருக்கும்போது -3. இங்கே பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினா மைனஸு 111 is 11. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது தாங்க மைனஸ் ஜே கேப். இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். மறைச்சிக்கும் போது இதை அப்படியே பெருக்கினீங்கன்னா -2. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே பாருங்க இங்கே 90, இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ பெருக்கும் போது மைனஸ், குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு 19. 119 is 19. அடுத்தது ப்ளஸ்ஸு கே கேப். இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. இது அப்படியே பெருக்கும்போது -22. இங்கே பாருங்க ப்ளஸ் வருதா? பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ்ஸு
நம்பரை பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 57. பாரு, 10 3s are 30, 9 3s are 27. அப்போ 57. அவ்வளோதான். அப்போ நம்ம ஆன்சர் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் ஈக்குவல் டு, பாருங்க இது ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸில் டோட்டலாக 14. அப்போ -14 I cap. இங்கே பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 19ல் 2 போச்சுன்னா 17 J cap. இங்கே பாருங்க ரெண்டுமே மைனஸ். அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ். இது ரெண்டுமே ஒரே சிம்பிள் அப்படிங்கும்போது கூட்டிக்குவோம். அப்போ கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 79. அப்போ 79 K cap. இது நமக்கு என்ன? LHS. புரியுதுங்களா? இப்போ நம்ம RHS போகலாம். LHS ஃபஸ்ட்டு B வெக்டர் கிராஸ் C வெக்டர் டிட்டர்மினன்ட் போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோங்கன்னு அந்த ஆன்சரை மறுபடியும் A வெக்டரோட கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா எகைன் டிட்டர்மினன்ட் போட்டு ஃபஸ்ட்டு A வெக்டரோடைய கோஎஃபிஷியன்ட், அடுத்து B வெக்டர் கிராஸ் C வெக்டர் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருடைய கோஎஃபிஷியன்ட் போட்டு டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ போடணும். இதுதான் LHS. அடுத்து RHS போகும்போது ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்? A வெக்டர் டாட் C வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஒரு இதை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க A வெக்டர் என்ன? 2I cap plus 3J cap minus K cap டாட் C வெக்டர். C வெக்டர் பாருங்க -I cap minus 2J cap அப்புறம் ப்ளஸ் 3K cap. அப்போ நமக்கு A வெக்டர் டாட் C வெக்டர் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கோஎஃபிஷியன்ட்டை தான் நேராக அப்புறம் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் மாற்றி பெருக்கினா 0 ஆயிரும். ஐயை பெருக்கினா தான் நமக்கு I டாட் I வந்து 1. அப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே -1 இருக்கு. அப்போ -1 2 is 2. பார்த்துக்கண்ணே, I கோஎஃபிஷியன்ட்டை பெருக்கணும், கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் பெருக்கணும். பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஜேவுக்கு ஜே, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. அடுத்து கேவோடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 3 is 3. அப்போ நம்மளுடைய ஆன்சர் எல்லாமே மைனஸு, டோட்டலாக -11. புரிஞ்சுதா? அடுத்தது என்ன போடணும்? A வெக்டர் டாட் B வெக்டர். அப்போ A வெக்டர் வந்து 2I cap பாருங்க ப்ளஸ் 3J cap minus K cap டாட் B வெக்டர். B வெக்டர் சமம் 3I cap plus 5J cap plus 2K cap. ஓகேவா? இப்போ அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் சமி பெருக்கணும். மாற்றி பெருக்கினா 0 ஆயிரும். ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் நேரம். அப்போ 3 2s are 6. புரியுதா கண்ணா? 3 2s are பாரு, இங்கே 2 இங்கே 3 3 2s are 6. அதே மாதிரி ஜே பெருக்கணும், ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 3 5s are 15. கண்ணா ஐஜேகே வராது. I டாட் I 1 3 2s are 6. J டாட் J 1 5 3s are 15. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2 is 2. K டாட் K வந்து 1 ஆயிரும். அப்போ நமக்கு A வெக்டர் டாட்டு B வெக்டர் ஈக்குவல் டு பாருங்க ப்ளஸில் 21 இருக்கு, அல்லது இப்படி போடுங்க 15ல் 2 போச்சுன்னா 13, 13ஓட 9 கூட்டுனா 19. அப்போ இது 19 வந்துருச்சு. இப்போ RHS அப்படியே எழுதலாம். A வெக்டர் டாட் C வெக்டர் இன்ட்டு B வெக்டர் மைனஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் இன்ட்டு C வெக்டர். A வெக்டர் டாட் C வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது என்ன கண்டுபிடிச்சோம்? -11 இன்ட்டு B வெக்டரை பார்த்து எழுதலாம்.
புரியுது? இது 11 இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சது பாருங்க. A வெக்டர் -11 இன்ட்டு B வெக்டர். B வெக்டர் என்ன, 3i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 2k கேப். அடுத்து மைனஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் பாருங்க. A வெக்டர் டாட் B வெக்டர் 19 இன்ட்டு C வெக்டரை பார்த்து எழுதலாம். C வெக்டர் என்ன, -i கேப் minus 2j cap plus 3k cap. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ minus 33i cap plus into minus minus 5 11s are 55j cap plus into minus minus 2 11s are 22k cap minus into minus plus 19i cap. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 9s are 38j cap. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 19s என்ன வரும் நமக்கு, 57k cap. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 33லிருந்து 19 கழிங்க. அப்போ 14, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் 14i cap. புரியுதா கண்ணா? அடுத்தது minus 55, அதிலிருந்து ப்ளஸ் 38. அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். இப்போ 55லிருந்து 38 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 55லிருந்து 38 பார்த்துங்க 17. அப்போ நமக்கு 17 புரியுதா சாமி, j கேப்பு. இப்போ 5ல் 8 போகாது, கடை வாங்கணும். 17j கேப். அதுக்கு அடுத்தது இது -22, இது -57, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ டோட்டலாக மைனஸில் 79k கேப். அப்போ இது வந்து நமக்கு RHS உடைய ஆன்சர். ஹென்ஸ் LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னன்னு எழுதுவீங்க, ஹென்ஸ் அப்படியே ஆன்சரு A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் டாட் C வெக்டர் இன்ட்டு B வெக்டர் மைனஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் இன்ட்டு C வெக்டர். ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதுங்களா கண்ணு? எல்லாமே ஒன்றுமே கிடையாது. கிராஸ் மல்டிபிள்னா டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் ரோவில் IJK B வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் C வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ தான். எகைன் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர்னா எகைன் ஒரு டிட்டர்மினன்ட் IJK, அப்புறம் A வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், அப்புறம் நாம கண்டுபிடிச்ச B வெக்டர் கிராஸ் C வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். ரெண்டு LHSக்கு ரெண்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ வரும். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா கண்ணு நல்லா பார்த்துங்க, கோஎஃபிஷியன்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பண்ணோம், JJ மல்டிபிள் பண்ணோம், KK மல்டிபிள் பண்ணோம். கண்ணு I டாட் I வந்து 1 ஆயிரும். கோஎஃபிஷியன்ட் வந்து கரெக்டாக 2 × -1 -2. புரியுதுங்களா? ஐடா கோஎஃபிஷியன்ட்டை தான் கரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த ஆன்சரில் இது வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட், இதில் IJK வராது. பாருங்க, இங்கே 2 இங்கே 1. அப்போ -1 2 is 2, I டாட் I 1 ஆயிரும். 1 2 is 2. அதே மாதிரி தான் இங்கே 3 இங்கே -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6, J டாட் J வந்து 1 ஆயிரும். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 3 is 3, K டாட் K வந்து 1 ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ இதில் எதுவுமே உனக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. மொதல் A வெக்டர் டாட் C வெக்டர் போட்டுக்கோ, அடுத்தது A வெக்டர் டாட் B வெக்டர் போட்டுக்கோ, அடுத்தது ஃபுல்லாக எழுதி நீ கண்டுபிடிச்ச A வெக்டர் டாட் C வெக்டர் நம்பர் -11 இன்ட்டு B வெக்டரை பார்த்து எழுது, மைனஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் 19 இன்ட்டு C வெக்டரை பார்த்து எழுதுங்க. -11 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, -19 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. LHS ஆன்சரும் RHS ஆன்சரும் ஈக்குவலாக வரும். புரியுது தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.